கண்ணன் மிகவும் அமைதியானவன். மற்றவர்களின் கண்களுக்கு தெரியாத ஒரு சாதாரண வாழ்க்கையைத்தான் அவன் வாழ்ந்து வந்தான். யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். ஒரு சிறிய வேலையில் வெறும் 5000 ரூபாய் சம்பளம். ஆனால் அதில் அவன் திருப்தி அடைந்து விடவில்லை. மாறாக தன் கனவுகளை மறந்து போயிருந்தான். அவனுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்தது தெரியுமா? தூக்கம், வேலை, உணவு, பிறகு மணிக்கணக்கில் சமூக வலைதளங்களை பார்ப்பது. இது ஒரு சுழற்சி போல தொடர்ந்து கொண்டே இருந்தது. திருப்புமுனை, த டர்னிங் பாயிண்ட். ஒரு நாள் இரவு அரை இருட்டில் படுத்திருந்த போது ஒரு சலிப்பு அவனை ஆட்கொண்டது. இவ்வளவுதானா என் வாழ்க்கை? இப்படியே முடிந்து விடுமா என்ற கேள்வி அவன் மனதில் ஆழமாக தைத்தது. அவன் ஒரு உண்மையை உணர்ந்தான். தான் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் வெளியுலகம் அல்ல, தன் மனதிற்குள் இருக்கும் பயம்தான். புதிய முயற்சிகளை எடுக்க பயந்து தனக்கு தெரிந்த ஒரு சிறிய கம்ஃபர்ட் ஜோனில் அவன் சிக்கியிருப்பதை புரிந்து கொண்டான். அந்த சமயம் வீரமிக்க பொன்மொழி அவன் நினைவுக்கு வந்தது. இது என் விதி என்று நினைப்பவர்கள் கோழைகளும் முட்டாள்களும் தான். ஆற்றல் நிறைந்தவன் என் விதியை நானே வகுப்பேன் என்பான். முதல் அடி, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வார்த்தைகள் அவன் இரத்தத்தில் ஒரு புதிய வேகத்தை தந்தது. அவன் எடுத்த முதல் முயற்சி இணையதளம் மூலமாக சிறு வேலைகளை தேடுவது. ஆரம்பத்தில் மிகுந்த பயமும் தயக்கமும் இருந்தது. ஆனாலும் துணிந்து ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டான். மிகவும் கடினமாக உழைத்தான். அந்த வேலை முடிந்தபோது அவனுக்கு கிடைத்த ஊதியம் 1000 ரூபாய். அது ஒரு சிறிய தொகைதான். ஆனால் அது அவனுக்கு தந்த நம்பிக்கை மிக பெரியது. என்னாலும் முடியும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவனை மாற்றத் தொடங்கியது. ஒழுக்கம் மற்றும் போராட்டம், டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ரகிள். வெற்றி எளிதாக வந்துவிடவில்லை. பல தோல்விகள், பல நிராகரிப்புகள். ஆனால் கண்ணன் இந்த முறை பின்வாங்க தயாராக இல்லை. தன் வாழ்க்கையை மாற்ற சில கடுமையான விதிகளை அவனே உருவாக்கி கொண்டான். தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுவது. காலை எழுந்தவுடன் முதல் 3 மணி நேரம் அலைபேசியை தொடாமல் இருப்பது. தினமும் 5 நேர்மறை வாக்கியங்களை, அஃபர்மேஷன்ஸ் எழுதுவது. நிசப்தமான மாற்றம், a quiet transformation. யாருக்காகவும் அவன் மாறவில்லை. மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவன் உழைக்கவில்லை. தன்னைத்தானே செதுக்கத் தொடங்கினான். தோல்விகளை கண்டு அஞ்சாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தான். சில மாதங்கள் கடந்தன. இப்போது கண்ணன் பழைய ஆள் கிடையாது. அவனிடம் அந்த பயம் மறைந்திருந்தது. அவனது கண்களில் ஒரு தெளிவான குறிக்கோளும் மனதில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருந்தது. முடிவுரை. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிக எளிதானது. சவால்கள் என்பவை நம்மை துன்புறுத்த வருபவை அல்ல, நம்மை வலிமையாக்க வருபவை. ஒரு நபர் வெற்றியடைய 3 விஷயங்கள் அவசியம். தெளிவு, நாம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவு இருக்க வேண்டும். உறுதி, ஊக்கம் குறையும் போதும் முயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ச்சி, தினமும் சிறிய அளவிலாவது உழைக்க வேண்டும். பயத்தை எதிர்கொண்டு சவால்களை ஏற்பவர்களே வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். நீங்களும் உங்கள் விதியை மாற்ற தயாரா?